இந்த செய்தியை மனசுல வாங்கிட்டு போங்க. ஜஸ்ட் குவிட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். கம்ஃபர்ட் ஜோனை குவிட் பண்ணாத எவனுமே லீடர் கிடையாது. கம்ஃபர்ட் ஜோனை உருவாக்குங்க. ஏற்கனவே இருப்பதல்ல. இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அது அதி அற்புதமான சக்தி கொண்டது. இந்த பிரபஞ்ச சக்தியை ஆன்மீக உணர்வை கடந்து நான் சொல்கிறேன், அது ஒரு பிசிக்ஸ், அது ஒரு விஞ்ஞானம். நீங்க எத்தனை பேர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை வையுங்கள். அயராது உழைக்கிறேன். 31 நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறேன். ஒரு டிக்கெட்டை கூட நான் வாங்கல. இப்ப வந்துட்டு போறது கூட அவர் தான் கொடுக்கிறார். இந்த பிரபஞ்சம் நம்மை கூர்ந்து கவனிக்கிறது. நான் உணர்ச்சி வசப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இது இந்த 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 போன்ல இருந்து எடுத்து பேசுறது இல்லை, இங்கிருந்து பேசுறேன். இங்கிருந்து பேசுறேன். முடிஞ்சா வாங்கி வச்சுக்கோங்க. எனக்கு புரியுது, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இந்த 2 நாள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதான்னு பாருங்க. நான் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல இருந்த அகத்தியன் எல்லா இயக்குநர்கள் கிட்டையும் கதை கொடுத்துட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கிறார். யாருக்கிட்டயா ப்ரொடியூசர் கிட்ட சொல்ல மாட்டாரா? யாராவது ஒரு இந்த கதைக்கு ஏற்ற மாதிரியான எல்லார்கிட்டையும் கொடுத்து காத்திருக்கும் போது அவருக்கு ஃபோன் வருது. அவங்க அப்பா இறந்துட்டார். ஊருக்கு போறதுக்கு காசு இல்லை. எல்லார்கிட்டையும் கேட்டு வாங்கிட்டு சாவுக்கு போயிட்டு வந்துட்டார். அப்பாங்க போயிட்டு வந்துட்டார். 16வது நாள் காரியம். காசு இல்லை. நான் படிக்கும் போதே நான் கலங்கிட்டேன். உங்களுக்கு தெரியுமா லீடர்ஸ் அழுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? லீடர்ஸ்க்கு அழ தெரியணும், அப்பதான் அவன் லீடர். அடுத்தவர்களுடைய வலியையோ உணர்வுகளையோ பார்த்து கலங்குகின்றவன் தான் லீடர். அந்த கலக்கம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க நமக்குள்ள. சில பேர் ஆக்சிடென்ட் ஆனா கத்துவான் தெரியுமா? சோடா 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 கொண்டு வந்து கொடுத்தா அவன் குடிப்பான். எனக்கு ரத்தத்தை பார்த்தா படபடப்பாயிடும், நல்ல வேலை அப்படின்ட்டு. அவனா லீடரு? 1500 ரூபாய் இல்லாம காரியத்துக்கு போக முடியாது. ஒவ்வொரு இயக்குனர் வீடா போய் இறங்குறாரு, கிடைக்கல. மணிவண்ணன் சார் இப்ப உயிரோட இல்ல. அவர் நல்ல நடிகர், நல்ல இயக்குனர், கொள்கைவாதி, நல்ல மனிதர். அவர் வீட்டுக்கு போயிருக்கார். இது அவரே போட்ட குறிப்பு. நான் வெறும் வாயசைக்கிறேன். கதவு தட்டார், அவரே திறக்கிறார். உள்ள வந்து உட்காரார். ஐயா, அண்ணா, என்னுடைய அப்பா இறந்துட்டார், இன்னைக்கு காரியத்துக்கு போகணும். தண்ணிலாம் கொடுத்துட்டு, என்னப்பா ஒரு 1500 ரூபாய் இருந்தால் போயிட்டு வந்துடுவேன் சார். நீங்கள் சும்மா கொடுக்க வேணாம் சார், நான் உங்களுக்கு ஒரு கதை கொடுத்துருக்கலாம், ஸ்கிரிப்ட், அதை எடுத்துக்கோங்க, 1500 ரூபா கொடுங்க. மணிவண்ணன் சொன்னாரா, டேய் நீயும் கலைஞன் நானும் கலைஞன்டா, 1500 ரூபாய் ஸ்கிரிப்ட் ஆடாது. 1500 ரூபாய்க்கு வாங்க முடியுமாடா அந்த ஸ்கிரிப்ட்? என்னடா பேசுகிறேன் நீ? நான் 1500 ரூபாய் தரேன், போய் அப்பாவுடைய காரியத்தை முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலான்னாரான். அவர் 1500 ரூபாய் வாங்கிட்டு போறாரு, அப்பாவுடைய காரியத்தை முடிக்கிறாரு, வராரு. வாழ்க்கை மாறுகிறது. என்னென்னமோ ஸ்ட்ரகிள், மறுபடியும் ஜெயிக்கிறது தோக்கிறது, ஜெயிக்கிறது தோக்கிறது. இந்த இடைவெளியில மணிவண்ணன் சாரை வச்சு 6-7 படம் பண்ணிட்டார். ஒரு 10-12 வருஷம் கழிச்சு மணிவண்ணன் சாரை சந்திக்கிறார். சந்திச்ச உடனே அவருக்கு மனசுல வருது, ஐயோ சார், நான் உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் தரணும், நான் தரவே இல்லையே சார். மணிவண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, நீ என் வீட்டுக்கு வந்தல்ல, அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, உனக்கு தெரியாது. என்ன சார்? இரு நான் சொல்றேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எத்தனை படம் பண்ணியிருக்கிறேன்? ஒரு 6-7 படம் சார். நீ எவ்வளவு ரூபாய் எனக்கு சம்பளம் கொடுத்துருக்கிறதா நினைக்கிறேன்? தெரியல சார், ப்ரொடக்ஷன் கேட்டதான் தெரியும். 75 லட்சம் ரூபாய் நீ எனக்கு கொடுத்துட்ட. அப்படியா சார்? சந்தோஷம் சார். இருந்தாலும் அந்த 1500 ரூபாய் கடன் தானே சார்? அது கடன் இல்லடா, அது என்னான்னு நான் சொல்றேன். இந்த பிரபஞ்சம் இருக்குல்ல, அது கையில 75 லட்சம் ரூபாய் வச்சுக்கிட்டு கீழே ஒரு பையன் 1500 ரூபாய்க்கு அப்பா காரியத்துக்காக போறான், அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்குது. யார் இந்த பையன் கிட்ட 1500 ரூபாய் கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இந்த 75 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் கொடுத்தேன்டா, அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சுதான். அப்படித்தான் இந்த பிரபஞ்சம் உங்களிடத்தில் வந்து சேரும். நல்ல விஷயங்களை செய்யுங்கள். உங்களுக்கே தெரியாமல் உங்கள் ஆன்மாவால் நீங்கள் உதிர்க்கக்கூடிய ஒற்றை சொல் கூட அடுத்தவர்களை மாற்றும், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றும் என்றால், ஒரு சிறிய வாய்ப்பு, ஒரு சிறிய போன், ஒரு சின்ன வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த பிணைப்பை ஒருவரோடு ஒருவர் ஏற்படுத்தி கொண்டால் பிரபஞ்சம் உங்களை பார்த்து கொள்ளும். நன்றி, வணக்கம். இப்ப சமீபத்தில் ஒரு படம் வந்தது. என்ன படம்? பார்த்துட்டீங்க? யார் இயக்குனர்? அப்டேட்டடா இருக்கீங்க, குட். இஸ்ரோல சந்திராயன் 3 கொண்டு போய் நிறுத்தினாங்கல்ல,
அந்த டீமினுடைய இயக்குனர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேரு வீரமுத்துவேல். அவரை என் பேரை மாற்றி தான் சொன்னார், நீங்களும் அவர் பேரை மாற்றி தான் சொல்கிறேன். நான் ஒரு விஷயம் சொல்லவா? ஜெயிலர் படம்னு சொன்ன உடனே, அந்த பேர் சொன்ன உடனே வந்த உற்சாகம் இருக்குல்ல, சந்திராயன் 3 இஸ்ரோன்னு உடனே குறைஞ்சுதா? ஒரு விஷயத்த சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், குறித்து வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பேரை கேட்டல, யார்? சினிமாவுடைய இயக்குனர். அவரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கல்ல, அவரை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார். நான் அடுத்ததாக ஒருத்தர் சொன்னேன்ல, அவரை நாம் தெரிஞ்சு வச்சுருந்தோம்னா நாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம், வாழலாம், வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிக்கலாம். யாரை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதிலே கவனம். ரத்தன் டாட்டாவும் புகழ்பெற்ற நடிகர் அமிதாப் பச்சன் அவர்களும் ஃப்ளைட்ல ஒண்ணா உட்காந்துட்டு போறாங்க. ரத்தன் டாட்டாவுக்கு அமிதாப் பச்சன் யாருன்னே தெரியல. வரலாறு படிச்சிருக்கீங்களா? தெரியல. கீழே இறங்கின உடனே எல்லாரும் அவரை ரொம்ப விசாரிச்ச உடனே டாட்டா கேட்டாராம், யார் இவருன்னு. இவர் தான் அமிதாப் பச்சனோ அப்படின்ட்டு போயிட்டாரா. அதனால தான் அவர் ரத்தன் டாட்டா. லீடர்ஸ் கொஞ்சம் ஹட்கே யோசிங்க, கொஞ்சம் வித்தியாசமா யோசிங்க. எல்லாரும் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறவன் இல்லை லீடர். எல்லாரும் வாழ்க்கையை செலவழிப்பது போல் செலவழிப்பவன் இல்லை லீடர். ஒரு 3 நாளைக்கு முன்னால நான் ஏதோ காலையில் எழுந்திருச்சு ஒரு வண்டி எடுக்கிற எஃப்எம்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகுது. வேர்ட்ஸ் ரொம்ப பிடிச்சது எனக்கு. ஏதோ ஒரு கம்பி வாங்குங்கள், இந்த கம்பிகள் வீடு கட்டுவதற்கு இந்த கம்பிகள் அப்படின்ட்டு சொன்ன காப்பிரைட் எனக்கு பிடிச்சது. வலிமையுடன் வளைந்து கொடுங்கள். பலே, வளைந்து கொடு, ஆனால் உடைந்து விடாதே. வலிமையுடன் வளைந்து கொடு. ஒரு லீடர் வலிமையுடன் வளைந்து கொடுக்கிறான், அவன் உடைந்து போவதே இல்லை. நான் உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்தை இப்ப கடத்த போறேன். இன்னும் 10 மினிட்ஸ் இருக்கு எனக்கு. இந்த மெட்டீரியல் நிறைய இருக்கு சொல்றதுக்கு. 10 மணிக்கு பேச கூப்பிட்டீங்க என்ன, மேடை கொடுக்கும்போது மணி 11:35. பல தடவை சொல்லியிருக்கேன், ஆளை கடத்துறவனை கூட மன்னிச்சிடலாம், நேரத்தை கடத்துறவனை என்ன செய்யறது? இந்த உலகத்தில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாதது உயிர் போன்றது நேரம் மட்டும்தான். அதை யார் மரியாதை செய்கிறார்களோ அந்த நேரம் நமக்கு மரியாதை செய்கிறது. நேரத்தை மரியாதை. நானும் டீச்சர், கரெக்டாக 8 மணிக்கு டான் அப்படின்னா கிளாஸ், 8:55க்கு டான் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் டைம். அப்படி கரெக்டாக 7:35க்கு வண்டி எடுத்தால் தான் 7:45க்கு சைன் பண்ண முடியும். ஆன் டைம், ஆன் டேட், அந்தந்த வேலைகளை செய்ய வேண்டும். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கடத்திட்டு போறேன். நமக்கு என்னங்க வேணும்? இங்க வாழற உயிருக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? நல்ல எண்ணம் வேணுமா இல்லையா? நம்மகிட்ட சந்தோஷம் வேணுமா? பாசம் நேசம்லாம் வேணும். குரல் கொடுத்த தம்பியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெரியலீங்க, நமக்கு எல்லாம் அப்டிராக்டா சொல்றோம். கடவுளா? கனவு வேணுமா? 2 விஷயம் இருக்கு தம்பி கனவுல. ஒரு கனவு கனவு, ஒரு கனவு இலக்கு. ஒரு கனவு ஆழ்ந்து தூங்கினா வந்துடும், இன்னொரு கனவு ஆழமா தூங்க விடாது. நமக்கு ஆழமா தூங்க விடாத கனவு வேணுங்கிறாரு ஏபிஜே அப்துல் கலாம். இன்னைக்கு அவர் பர்த்டே. அதுல அவர் சொல்ற அந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்வார். கனவு என்பது, எல்லாரும் திருப்பி சொல்லுவோம், கனவு என்பது உன்னையும் என்னையும் உறங்க விடாமல் செய்வது அப்படின்பாரு அவரு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அப்படி சொல்லும் போது அவருக்கு 75 வயசு. வெறும் பேசிட்டு போல அந்த ஆளு. கனவு என்பது உன்னைன்னு சொல்லல, உன்னையும் என்னையும் பாருங்க. he is a teacher, he is a leader. எதை ப்ரீச் பண்றியோ உன்னுடைய வாழ்க்கையும் நீ அதை அனுமதிக்கிறாயா? அவன் டீச்சர். ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். இருளை விளக்குபவன் குரு, வழிகாட்டுபவன் ஆசிரியன், வாழ்ந்து காட்டுபவன் குரு. வாழ்ந்து காட்டவன். எந்த வார்த்தை வாயிலிருந்து வருகிறதோ அந்த வார்த்தைக்கு தகுதியான வாழ்க்கை முறை நமக்கு இருக்கிறதா? இல்லை என்றாலும் உருவாக்கி கொண்டு அதை பேசக்கூடியவர்களுடைய பேச்சிலே அறம் வாழும். நமக்கு என்ன வேணும்னு கேட்டா நேசம், பாசம், சந்தோஷம், கனவு, என்னென்னமோ சொன்னீங்கல்ல. நான் சொல்ற ஒவ்வொரு உயிருக்கும் என்ன வேணும்னு. நான் எந்த காலேஜ்ல இருந்து வரேன்னா
SIET என்று சொல்லப்படுகின்ற சதர்ன் இந்தியா எஜுகேஷன் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற இன்றைக்கு ஜஸ்டிஸ் பஷீர் அகமது சயீத் அவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மகளிர் கல்லூரி சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கீழே இயங்குகிறது. 7500 பெண் பிள்ளைகள் அங்கே படிக்கிறார். 500 ஆசிரியர் பெருமக்கள், அதில் நானும் ஒருத்தி. அந்த காலேஜ்க்கு யார் சேர்மன் அப்படின்னா பத்மபூஷன் மூசா ரசா. அவர் யார் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சீஃப் செக்ரட்டரியா இருந்தவர். பாப்ரி மஸ்ஜித் இடிப்புக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் வன்முறையில் சாகாமல் இருப்பதற்கு அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்களிடத்தில் போய் சீஃப் அட்வைசரி கமிட்டி மெம்பரா இருந்து பல உயிர்களை காத்தவர் அன்னைக்கு இருக்கிற கவர்னரோட. அதனாலே அவருக்கு பத்மபூஷன் பட்டம் கிடைச்சது. அந்த மனிதர் எழுதிய ஒரு குறிப்பை நான் சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா? ஏன் இந்த மாதிரியான பேச்சுகள்லாம் கேட்கணும் தெரியுமா? தேடி தேடி அலைந்தாலும் புத்தகங்களில் கிடைத்து விட முடியாத மாணிக்கங்களை ஏற்கனவே வாசித்து அனுபவித்து அறிந்தவர்கள் வந்து மேடையில் சொல்வார்கள். 15 ஆண்டுகள் உழைப்பில் கிடைக்கக்கூடிய ஒன்று உங்களுக்கு சுலபமாக 5 நிமிடத்தில் கிடைத்துவிடும். அதனால்தான் கற்றலில் கேட்டல் நன்று. கற்றலில் கேட்டல் நன்று. நான் 2 செய்திகளோடு நிறைவு செய்கிறேன். மூசா ரசா எழுதுறாரு ஒரு புக்கு. அவர் சீஃப் செக்ரட்டரியா இருந்த போது வந்த அனுபவம். நீங்க இந்த மிருகங்களை வச்சு சண்டை போட்டு அதை வேடிக்கை பார்ப்பாங்களே, தெரியுமா? அந்த விஷயம் தெரியுமா? சேவல் 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 சண்டை பார்த்துருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? சேவல் சண்டை பார்த்துருக்கீங்களா? பந்தயம், சேவல் பந்தயம். ஒரு படம் கூட வந்தது. படம் பேர்லாம் கேரளாக்காரங்களுக்கெல்லாம் படம் எடுக்க தான் தெரியும். தமிழ்நாட்டாட்கள் படம் எடுக்கவும் செய்வோம், பார்க்கவும் செய்வோம். கம்ப்ளீட்டா நாலேஜ் இங்க இருக்கும். எந்த படத்தை கேட்டாலும் இங்க இருக்கும் நாலேஜ். காலிக்கட்காருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அவர் எழுதின ஒரு புக்கு ஒரு பறவை சண்டை பற்றியது. வடநாட்டில் வாழ்கின்ற நவாபுகளிடம் இருந்த ஒரு பழக்கம். இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியாது. அவர் அனுபவித்து ஒரு 50 ஆண்டுகள் இருக்கலாம். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பௌர்ணமி இரவுக்கு IPS IAS கவர்னர் அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாரையும் அழைச்சி ஒரு டின்னர் பார்ட்டி கொடுப்பாராம் அந்த நவாப். அந்த டின்னர் பார்ட்டியில என்ன என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னா, இந்த மாதிரி பறவை சண்டை இருக்குல்ல, அதுல குருவி சண்டை. குருவி சண்டை அதனா குருவி சண்டைனா, ஒரு பட்டு குருவி இருக்குமா, அது தலையில ரொம்ப அழகான ஒரு கொண்டை இருக்கும், கலர்ஃபுல்லா. அந்த குருவி அவ்வளவு லட்சக்கணக்கான பெருமதியாம், சின்னதாக தான் இருக்குமா. அந்த குருவியை லட்சக்கணக்கான காசு கொடுத்து வாங்கி ட்ரெயின் பண்ணுவாங்க. ட்ரெயின் பண்ணிட்டு ஒரு பட்டு துணியை விரிச்சு அன்னைக்கு இரவு சண்டைக்கு விடுவாங்க. அது காலில் ஒரு பட்டு நூலை கட்டியிருப்பாங்களா, அந்த நவாப் பிடிச்சிருப்பாரு. அதை அப்படின்னு உடனே சண்டை ஆரம்பிக்குமா. 2 களத்துக்கு வரோம்ல, 2 குருவியும் அதனுடைய என்ட்ரிக்கே நிறைய காசு போடுவாங்களாம் பார்க்குறவங்க. அப்படி கம்பீரமாக நடக்குமாங்க ஒரு குருவி. அப்படி கை தட்டுனா அப்படி ஒரு பார்வை பார்க்குமா, காசு போட்டவங்களா அப்படி ஒரு பார்வை பார்க்குமா. அப்படி வருது, சண்டை ஆரம்பிக்கும். ஆரம்பித்த உடனே கொத்தி கிளறி ரத்த கிளறியாய் 2 சண்டை போட்டு ஒன்று ஜெயிக்கும் ஒன்று தோக்கும். அப்படி தானே? ஜெயிக்கிற குருவி வச்சிருக்கிற நவாபுக்கு பல லட்சம் ரூபாய் பரிசு. தோத்த குருவி வச்சிருக்கிற நவாபுக்கு என்ன தண்டனைனா, அவர் இனிமேல் பறவை சண்டையில் கலந்துக்க கூடாது. 1. அப்புறம் அந்த பறவையும் அவர்கிட்ட இருக்காது. தோத்த பறவை அவர் விட்டுட்டு போயிடும். இது அவருக்கு தண்டனை. ஜெயிச்ச குருவிக்கு ஒரு தண்டனை, ஜெயிச்ச குருவிக்கு ஒரு பரிசு, தோத்த குருவிக்கு ஒரு தண்டனை. என்ன தண்டனைன்னு எழுதுறாருங்க அவர். நான் விதிர்த்து போனேன், என் ஈரல் நடங்கிருச்சு. நான் அதை அப்படியே உங்களுக்கு கடத்திட்டு போயிடுறேன், கரெக்டாக இருக்கும் இன்னும் ஒரு 3 நிமிஷத்துல. பயந்து போனேன். அந்த ஜெயிச்ச குருவி இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், உடனே கொண்டு வந்து கிவி பழத்தை கொடுப்பாங்களாம். அது கிவி பழம் சாப்பிடுமா. தண்ணி கொடுப்பாங்களாம் வெள்ளி கிண்ணத்துல. தண்ணி குடிச்சு, இது தோத்த குருவி இப்படி உட்காந்துருக்கும், குடிச்சிட்டு அது மேலே இந்த அவர் போட்டிருக்கிறார்ல ஒரு மாலை மாதிரி பட்டு துணி நெஞ்சி அந்த காயின் வச்ச ஒரு மாலை, ஒரு குட்டியாக தைப்பாங்களாம். தைச்சி அதை போ பண்ணி விட்டுருவாங்களா அந்த குருவிக்கு. அந்த குருவி அதை போட்டுக்கிட்டு கொண்டைய ஒரு சிலிப்பிக்கிட்டு அப்படி நடக்குமா கம்பீரமா. அது நடைய பார்த்தே அதுக்கு தெரிஞ்சுக்குமாங்க அது ஜெயிச்சதுன்னு. அப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு அப்படி நடக்குமா. போய் ஒரு அழகான கூண்டு, அதுக்கு முன்னால் இருந்ததெல்லாம் இரும்பு, அப்போ தங்க கூண்டு கிடைக்குமா, அதுக்குள்ளே பட்டு துணி, அது உள்ளே போய் அப்படி உட்காந்துக்குமா. அது ட்ரைனிங். அதுக்கு தோத்த குருவி இருக்குல்ல, அந்த குருவிக்கு என்ன தண்டனைனா, அதை கையில் எடுத்து எல்லாரும் பார்த்து சிரிக்க, அது கொண்டை அறுத்துருவாங்க.
கொண்டை அறுத்துட்டு எல்லாரும் சிரிச்சு கை தட்டிக்கிட்டே இருக்கும்போது ஜன்னல் கம்பிலேருந்து வெளியில் விட்டுருவாங்க. அது வெளில பறந்து போயிடும். கடைசியாக மூசாராசா எழுதுகிறார், நான் குருவியாக பிறந்தால் ஜெயிக்கக்கூடிய அந்த குருவியிடம் தோற்று என் கொண்டை என்கின்ற அழகை இழந்தாவது நான் சுதந்திரத்தையே தேர்ந்தெடுப்பேன். வைய தலைமை கொள். வைய தலைமை கொள்வது என்றால் என்ன? இந்த உலகத்துக்கு தலைமை ஏற்க முடியுமா? 800 கோடி மக்கள் இருக்காங்க, அவ்வளோ பெரிய நிலப்பரப்பு. அதை ஆட்சி பண்ணிட்டு என்ன பண்ணோம்? 100 வருஷம் தான் வாழ போறோம். இந்த பூமி பல்லாயிரம் கோடி வருடங்கள் வாழக்கூடிய அத்தனை தகுதிகளையும் பெற்றது. ஆனால் இந்த பூமியை ஆள வேண்டும் என்றால் என்ன செய்வது? அடிப்படை தகுதியை ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த துறையை ஆள்கின்றவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் உலகத்தில் தலைமை ஏற்றிருக்கிறீர்கள் என்று பொருள். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் யாரு? கரெக்டாக தப்பா சொன்னார் பாருங்க, பேர ஒருத்தர் தப்பா சொன்னார்னு உடனே திருத்தி சொல்றேன். நான் ஒரு ஸ்பீக்கர் தானே, ஸ்பீக்கர், ஐ எம் ஸ்பீக்கர். ஒரு வாட்டி பேசிட்டு இருக்கும்போது பின்னால் கேட்கல, நான் டெக்னீஷியன் கிட்ட கேட்குறேன், என்னப்பா பேச்சு போ, ஸ்பீக்கர் லூஸ் மேடம். அந்த ஸ்பீக்கரை சொல்றாரு. நான் ஒரு ஸ்பீக்கர். இப்போ என்னுடைய பேச்சு 40 நிமிஷம் நடக்குது, எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம்? அவ்வளோதானா? அவ்வளோதானா? 1 லட்சம் அவ்வளோதானா? அப்படி சொன்னால் தப்பிச்சுக்கலாம்ல, விலையில்லா பொருள் அப்படின்னு சொன்னது. நான் உன்னை கேட்குறேன், ஒரு என்னுடைய பேச்சுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கலாமா? அந்த கோடியில் போய் நின்னுக்க, கோடி ரூபாய்லாம் நான் ஒன்று கேட்குறேன், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சொல்லை எடுத்து கொண்டு வந்து பல 100 கிலோமீட்டர்களை கடந்து வந்து ஒரு பெண் நாபி கமலத்திலிருந்து என் மூச்சு காற்றை எடுத்து இனி அளவிலும் என்னால் சம்பாதித்து விட முடியாது என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் கிடையாது. குதிக்கிற மாதிரி ஒருத்தர் நடிக்கிறார், அவர் குதிக்கவே இல்லை. உண்மையா குதிக்கிறவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு பல கோடி ரூபாய் சம்பளம் இந்த நாட்டில் நடக்குதா இல்லையா? சரி, அப்போ நான் கோடீஸ்வரி ஆக மாட்டேன். நான் எப்படி வலிய தலைமை கொள்வது? நான் சொல்கிறேன், எப்பொழுது பர்வீன் சுல்தானா பேசுகிறேன் என்ற பொழுது தமிழகத்திலும் இந்த உலகத்திலும் 1 கோடி காதுகள் திறந்து கொள்கின்றனவோ அப்பொழுது நான் அந்த துறையில் கோடீஸ்வரியாக இருக்கிறேன். அந்த துறைக்கு நான் தலைமை ஏற்கிறேன். எந்த துறையை நீங்கள் கையில எடுத்தாலும், லீடர்ஷிப் அப்படிங்கிறது என்ன? செங்கோலை கையில எடுக்கிறதுங்கிறது என்ன? அது ஒரு முள்முடி. உங்களுடைய அகம் புறம் ரெண்டுத்திலையுமே ஒரு லீடரா இருக்கிறது அப்படிங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன? யார் தெரியுமா லீடர்? செங்கோல் பிடிப்பதற்கு யாருக்கு தெரியுமா தகுதி இருக்கிறது? தன்னை விட எப்பவுமே நமக்கு யார் லீடர் அப்படின்னாலே எல்லாரையும் விட சிறப்பானவர்கள் லீடர்கள்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கிடையாதுங்க. எல்லோரையும் விட சிறப்பானவர்கள் இல்லை தலைவர்கள். தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் தான் தலைவர்கள். அந்த தலைமைத்துவம் நம்ம கிட்ட இருக்கா? What I cannot create. எல்லாரும் சொல்லுங்க. I do not understand. What I cannot create, I do not understand. இத மனசுல வச்சுக்கோங்க. எதை நீங்கள் உருவாக்கவில்லையோ அதை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. எதை நீங்கள் டீச் பண்றீங்களோ அதனுடைய ஆழமான விஷயங்களை உள்ளுணர்வில் போட்டு அசைத்து ஜீரணித்து அதை நீங்கள் உருவாக்கியதற்கு பிறகுதான் நீங்கள் அடுத்தவர்களுக்கு அதை சொல்ல முடியும். அப்பொழுதுதான் அந்த விஷயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நம்பர் 1. நம்பர் 2, நான் சொல்றதை மறுபடியும் திருப்பி சொல்லுங்க. லிசனிங் எனிதிங் without losing the temper is education. எதை வேண்டுமானாலும் நீங்கள் காதில் கேட்கலாம். நீங்க ப்ரோவோக் ஆகவே இல்லையா, நீங்க உங்களுடைய டெம்பர் லூஸ் பண்ணவே இல்லையா, நீங்கள் கற்றலில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். பல நேரங்களில் கற்றல் நின்று போகின்ற இடம் என்ன தெரியுமா? உணர்ச்சி வசப்பட்டு ப்ரோவோக் ஆகிறது. யார் மிக முக்கியமான லீடர் தெரியுமா? நீ என்ன வேணாலும் பேசிக்க, பிளக பிடுங்கி விட்டா என்ன பண்ணுவேன்? லீடர் பிளக பிடுங்கி விட்டுருவான், ப்ரோவோக் ஆகவே மாட்டான். எனக்கு ஜீசஸ் கிரைஸ்டை ரொம்ப பிடிக்கும். He was a real leader. பைபிளில் படித்து பார்க்கும்போது அந்த மனிதனை பற்றி ஒரு ரகசியம் எனக்கு தெரிகிறது. He is the man of no mood. பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டதுக்கு அப்புறமா, லீடரா இருக்கணும்னு வந்துட்டதுக்கு அப்புறமா நீங்க மூடியா இருக்க முடியாது.
உங்களை யாரும் சிரிக்க வைக்கவோ, அழ வைக்கவோ, சண்டை போட வைக்கவோ, கெட்ட வார்த்தைகள் சொல்ல வைக்கவோ, தேவையற்ற வாக்குறுதிகளை சொல்ல வைக்கவோ முடியவே முடியாது. யூ ஆல்ரெடி டிட்டர்மைன்ட். அவன் செங்கோலை பிடிப்பதற்கு தகுதியானவன். A man of no mood, listening anything without losing a temper. இந்த குவாலிட்டி நம்ம கிட்ட வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்களேன், ஜேசிஸ் will rule the world. எந்த துறைக்கு போனாலும் அந்த துறையில நீங்க ஆட்சி செலுத்துவீர்கள். அது அரசியலாக இருந்தாலும், கல்வியாக இருந்தாலும், அதிகாரத்துறையாக இருந்தாலும், ஒரு ஜேசி ட்ரைனிங், ஒரு ஜேசிஐல முழுமையான ட்ரைனிங் பெற்றவன் can rule the world. அவர் செங்கோலை பிடிக்கலாம். 3 விஷயம் சொல்லி தரேன் இன்னைக்கு. 3 விஷயத்தை செட் பண்ணுங்க. கோல், கிரிட், கிராட்டிடியூட். கிரிட் மீன்ஸ் ஹார்ட் ஒர்க். ஒரு கோல் வைங்க, ஹார்ட் ஒர்க்கா அதற்காக எக்ஸிக்யூட் பண்ணுங்க, கிராட்டிடியூட்ல இருங்க. கிராட்டிடியூட் இஸ் a மேஜிக் பவுடர். இட்ஸ் a மேஜிக் பவுடர். எங்க வேணாலும் நீங்க தூவுங்க. நீங்க என்ன நினைக்கிறீர்களோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு வரும். ஹேவ் கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இது 3 இருந்தா யூ பிகம் ஜீனியஸ். இன்னும் ஒரு வார்த்தையை நான் சொல்றேன், மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுவதை திருப்பி சொல்லுங்கள். ஃப்ரீடம், யூஸ் இட் வித் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எந்த ஒரு சுதந்திரத்தையும் பொறுப்புணர்வோடு பயன்படுத்துங்கள். எந்த சுதந்திரம் உங்களுக்கு அளிக்கப்பட்டாலும், பெண்ணுக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது, அது எனக்கான பொறுப்புணர்வு. அந்த பொறுப்புணர்வில் தான் அந்த சுதந்திரத்தை நான் பயன்படுத்த முடியும். நான் என் பொறுப்புணர்வில் இருந்து நகர்கின்ற பொழுது என் சுதந்திரம் வன்முறையாக மாறும். இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லீடர்ஷிப் உங்களை வந்து சேரும். Be a genius. The world needs you. Be a genius. This world needs you. இந்த உலகம் உங்களுக்கு தேவைப்படுகிறது. இப்போ பர்வீன் சுல்தானா வந்திருக்கிறேன்னா ஏதாவது நீங்க எடுத்துட்டு போற மாதிரி, வீட்டுக்கு எடுத்துட்டு வர மாதிரி ஒரு மெசேஜ் வேணுமா இல்லையா? அந்த மாதிரி வீட்டுக்கு எடுத்துட்டு போற மாதிரியான ஒரு மெசேஜ் நான் சொல்றேன். You want to become a leader? If you want, you just say yes. Yes? You want to become a leader? யாரை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதில் கவனம். என்னன்னு தெரியல, நான் ஏன் இன்னைக்கு இங்க வரணும், இன்னைக்கு வந்திருக்கவே முடியாத சூழல், என்னை கூப்பிட்டவருக்கு தெரியும். நீ உங்களில் எத்தனை பேர் நேசித்தீர்களோ என் பேச்சை கேட்க வேண்டும் என்று அந்த சக்தி இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. நில்லு, உட்கார்ந்து பேசு, அவ்வளவுதான். இதுல சில குழந்தை, அந்த குழந்தை மாதிரி 2-3 பேர் ஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும். பாப்பா, ஒரு விஷயம் சொல்லட்டுமா பாப்பா? என்னை இது வரைக்கும் எதில் பார்த்துருக்க? ஃபோனில் தானே பார்த்துருக்க, இன்னைக்கும் அதில் தான் பார்த்துருக்க. உட்கார். நமக்கு வாழ்க்கையை அனுபவிக்கவே தெரியாது. நேரில் வந்திருக்கேன்ல, பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சு பேச்சை கேட்கலாம்ல, அரை மணி நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். ட்ரெயினில் ஏறினியா, சுமையை இறக்கி வச்சிரு, சுமந்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் எஃபியில் ஒரு மெட்டீரியல் ஒன்று படித்தேன். எல்லாமே குப்பை கிடையாதுங்க, எல்லாத்துலேயும் எல்லாமே குப்பை கிடையாது. இப்போ நான் ஒரு 40 நிமிஷம் 45 நிமிஷம் பேசுகிறேன்னா 45 நிமிஷம் பேச்சுமா புரிஞ்சிடும்? அவ்வளோமா தேவைப்படும்? அந்த மூங்கில் காட்டில் ஏதோ ஒரு கருத்து தான் புல்லாங்குழல், ஒன்று தான் நமக்கு தேவைப்படும். 800 பக்கம் புக்கு படிக்கிறேன்னா 782வது பக்கத்தில் 3வது பேரால எனக்கான மெட்டீரியல் கிடைக்கும். அதுக்கு தான் நான் 780 பக்கத்தை கடக்கணும். அதுக்காக இதுக்கு வேஸ்ட் எனர்ஜி ஃபார்முலான்னு பேரு. அது வேஸ்ட் எனர்ஜி இல்லை, அது ஒரு ஃபார்முலா. அது அவ்வளோ வேஸ்ட் பண்ணாதான் இது கிடைக்கும். இதை நாம புரிஞ்சுக்கிட்டா போதும். லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல். நம்ம எல்லாருமே உயிரோட இருக்கோமே, இதை விட பியூட்டிஃபுல்லான விஷயம் ஒன்று சொல்லுங்க இன்னைக்கு உலகத்தில். நான் சொல்றது ரொம்ப பெரிய விஷயம், புரிஞ்சா ஆர்ப்பரிச்சு கை தட்டுவீங்க. உயிரோட இருக்கிறோங்க. சாதாரண கொரோனா வந்துச்சு, நம்ம போனோமா? போகல. 3 வாட்டி வந்துச்சு. இதுல இருந்த கான்டாக்ட்ல எல்லாம் போயிட்டாங்க. நம்ம இருக்கிறோமா இல்லையா? கொண்டாடலாமா இல்லையா? Life is sufficient to celebrate. Don't seek for any days to celebrate. It is sufficient to celebrate. Life itself is